ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 12வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பிறரை பக்தியுள்ளவர்கள் என்றும் உண்மை உள்ளவர்கள் என்றும் நம்பி ஏமாந்து போகின்ற மனிதர்களை நாம் ஆங்காங்கே காண முடியும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஏராள முறை அப்படி சம்பவித்திருக்கக்கூடும். இவர்களை அடையாளம் காண்பது சற்று கடினமான காரியம். ஏனென்றால் நாம் வாசித்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் தங்கள் நண்பர்களோடு பொய் பேசுகிறார்கள், ஏமாற்றும் நோக்கத்தோடு பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் அரிதாகத்தான் கண்டுபிடிக்கிறதற்கு முடியும். தேவன் நமக்கு உதவி செய்தால் ஒழிய இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வஞ்சனை வலைகளுக்கு நம்மால் தப்ப இயலாது. ஆகவே இந்த காலை வேளையில் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ரட்சியும் கர்த்தாவே என்று. நாம் சிலரை பார்க்கும் பொழுது மிகுந்த பயபக்தி உள்ளவர்கள் போல இருப்பார்கள். ஆனால் அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற போதுதான் அவர்களுடைய மனதின் மறுபுறத்தை நம்மால் பார்க்கிறதற்கு முடியும். உண்மையுள்ளவர்கள் என்று நினைத்து வாழ்க்கையின் தனிப்பட்ட காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதும் பணமும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுக்கிறதும் மிகுந்த எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய காரியமாய் இருக்கின்றது. நாம் எவரையும் நம்பக்கூடாது, தவறாகத்தான் அவர்களை நினைக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. நாம் ஞானமாய் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதுதான் இந்த வார்த்தைகளினுடைய சாராம்சமாய் இருக்கின்றது. ஆகவே எல்லாரோடும் அன்போடு பழகுவோம், நட்போடு பழகுவோம். அதே வேளையில் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுவோம். அதற்கு வேண்டிய கிருபையும் ஞானமும் தேவன் நமக்கு தருவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிற மனிதர்களோடு பழகுகின்ற நேரங்களில் நம்பி ஏமாந்து போகாதபடி மிகவும் எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.